ஈக்குவாலிட்டி அண்ட் பேரியர் ஃப்ரீ என்விரான்மெண்ட் அச்சீவ் கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. இன்க்ளூஷன் இருக்கணும். நிறைய பேட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றுறதுக்கு கூட டாய்லெட்டுக்கு போய் நிறைய பேருக்கு பேரா ஸ்போர்ட்ஸுங்கிறது தெரிய மாட்டேங்குது. December 3, 2025 டிசபிலிட்டி டே செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். 1992லேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எல்லா மக்களுடைய வெற்றியும் அச்சீவ்மெண்ட்ஸையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்க்ளூஷன் ஈக்குவாலிட்டி அண்ட் பேரியர் ஃப்ரீ என்விரான்மெண்ட் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரைமரி கோலோட தான் இந்த நாளை நம்ம முக்கியமாக கொண்டாடுறோம். இதனுடைய செலிப்ரேஷனில் எவ்ரி இயர் வந்து தீம் வச்சு தான் கொண்டாடுவாங்க. ஸோ இந்த வருஷத்தோட தீமே இன்க்ளூஷன் அண்ட் ஈக்குவாலிட்டி தான். இதை ஃபுல்லஸ்ட்டாக அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கோல். கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு 1000 ரூபாய் ஸ்கீம் கொடுக்குறாங்க மாதம் மாதம். வேலை இல்லாத மக்களுக்கு வந்து ஒரு உதவித்தொகையாக கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கிற ஒரு உதவித்தொகையாகட்டும், இல்லை ஸ்காலர்ஷிப்ஸ், இது எல்லாமே கொடுக்குறாங்க. டிசபிள் பீப்புளை கல்யாணம் பண்ணிக்கும் போது ரொக்க பணமும் தங்க மாங்கல்யமும் கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் மதுரையில் வருஷம் ஒருத்தவங்க கல்யாண மாலை அமைச்சு கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே வந்து ஊக்குவிச்சு ஒரு வருஷம் ஒரு மேலா மாதிரி நடத்தி கல்யாண மாலை அமைச்சு கொடுக்குறாங்க. அப்போ வந்துறாங்க இன்க்ளூஷன் ஈக்குவாலிட்டி அண்ட் பேரியர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரைமரி கோல் இந்த டேக்கு. இதில் இன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக வந்து எஜுகேஷன் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே இன்க்ளூஷன் இருக்கணும். நிறைய ஸ்கூல்ஸில் இருக்கிறது இல்லை. நிறைய குழந்தைங்களை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. சேர்த்துட்டாலும் உங்களோட குழந்தையால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி வெளியில் போக சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து இன்க்ளூஷன் இருக்கணும். எல்லா குழந்தைங்களையுமே சேர்த்துக்கணும். எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து பயிற்சி தந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஈக்குவாலிட்டி, சமுதாயத்தில் எல்லா மக்களுமே ஒன்று அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பாவம் பார்க்காம உரிமையோட எல்லாருமே வாழணும். இது ஈக்குவாலிட்டி. ஸோ எல்லா இடத்தையுமே வந்து யூஸும் பண்ண முடியணும். ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எப்போ வருது? எல்லாராலையும் எல்லா இடத்துக்குமே போக முடியணும், எல்லாமே செய்ய முடியணும் அப்படிங்கிற போது தான். அப்போது எல்லாராலையும் எல்லா இடத்துக்கும் போக முடியாதபடி அமைக்கப்பட்ட கட்டடங்கள் ஆகட்டும், இல்லை இடங்களாகட்டும், இல்லை ஒரு பொது டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். எக்ஸாம்பிள், ஒரு வீல் சேர் ஆக்சசிபிலிட்டி இருக்கணும், ஒரு ஹேண்ட் ரேல்ஸ் இருக்கணும், ஒரு பேரியர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீல் சேர் இருக்குது, ஆனால் வெளியில் போக முடியாது, மால்ஸ் போக முடியாது, ஷாப்பிங் போக முடியாது, ஒர்க் போக முடியாது, ரோட்ஸில் வீல் சேர் ஆக்சசிபிலிட்டி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிற போது அந்த வீல் சேர் இருக்கும்போது மொபிலிட்டி ரொம்ப கம்மியாகிடுது. இருந்தும் யூஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அதை யூஸ் பண்ண முடியல வெளியில் அப்படின்னு. ஸோ சிட்டி சைடு பார்த்தோம்னா ரோட்ஸ் ஓகே, ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் கிராமத்து பக்கம் போனோம்னா வீல் சேர் ஸ்பான்சர் பண்ணி யாரானு கொடுத்துட்றாங்க, இல்லை எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிடுறோம். ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முடியாமல் அதை வீட்டில் ஓரமாக வைக்கிறதா இருக்குது. அப்போ மொபிலிட்டி ரொம்ப கம்மியாகிடுது. பஸ் ட்ரெயினெல்லாம் ஈஸியாக இருக்கணும், ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு. ரோட்ஸ் ஈஸியாக இருக்கணும், டாய்லெட்ஸ் ஈஸியாக இருக்கணும். ஃபீமேல் பீப்புளுக்கெலாம் வந்து பேட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றுறதுக்கு கூட டாய்லெட்டுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போக முடியல அப்படிங்கிற ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் இருக்கோம் நம்ம. அப்படிங்கிற போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் வருது, இன்னும் உடம்பு முடியாமல் போயிடுது. இது எல்லாத்துக்குமே சொசைட்டி, கவர்மெண்ட் ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ணி அதை மாற்றணும். உலக பாப்புலேஷனில் 16% டிசபிள் பீப்புள் இருக்காங்க. அந்த ரேஷியோ வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒர்க் பிளேஸில் அவங்களுடைய பொட்டென்ஷியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒர்க் பிளேஸை எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்லியாக மாற்றணும். அப்போ தான் எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும். பாரா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனாலும் நிறைய பேருக்கு பாரா ஸ்போர்ட்ஸுங்கிறது தெரிய மாட்டேங்குது. என்னால் விளையாட முடியாது, என் குழந்தையால் விளையாட முடியாது, அந்த மாதிரியே இருக்கிறாங்க. யார்கிட்டயா நம்ம போய் அப்ரோச் பண்ணால் கூட இல்லை என் குழந்தையால் விளையாட முடியாது அப்படின்னு ஒமிட் பண்ணிடுறாங்க. ஆனால் எல்லாருமே பாரா ஸ்போர்ட்ஸ்க்கு வரணும். பாரா ஸ்போர்ட்ஸுங்கிறதே வந்து எல்லாருக்காகவும் அமைக்கப்பட்டது தான். ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்தையும் ஒவ்வொருத்தருடைய திறன்களையும் அசஸ் பண்ணி அது எந்த இடத்துல பொருந்தும் அப்படின்னு பார்த்து பயிற்சிக்கு முடியாத பட்சத்தில் கவர்மெண்ட்டே அதுக்கும் உதவி கொடுத்து பரிசு தொகையும் கொடுத்து எல்லாமே செய்கிறாங்க. அப்படிங்கிற போது நீங்கள் அதை முயற்சி பண்ணணும். உங்கள் குழந்தையுடைய திறமைகளை நீங்கள் தான் வெளியில் கொண்டு வரணும். இல்லை நீங்களே வரணும்னு நினச்சாலும், நீங்களே ஒரு திறனாளியாக இருந்தாலும் நீங்களும் வரணும் அப்படின்னு நினைக்கணும். எந்த வயசுலையுமே உங்களோட முயற்சியை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பயிற்சி செஞ்சு பாரா ஸ்போர்ட்ஸில் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய திறமைகளை காமிக்கணும்.
ஹாப்பி டிசபிலிட்டி டே.